வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணவன் வந்து மனைவியை பற்றி என் மனைவி வந்து என் பேச்சை கேட்க மாட்டா, அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒரு சில குறைகள் சொல்லலாம். மனைவி வந்து என் கணவன் என் பேச்சை கேட்க மாட்டுறாங்க, அங்கே பேசுகிறாங்க இங்கே பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு சில குறைகளை வந்து நம்மக்கிட்ட சொல்லலாம். அப்படி சொல்லும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, முடிஞ்சால் அவங்க 2 பேருக்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணாமல், இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, எனக்கு அந்த பொண்ணை பற்றி தெரியும், அவங்க அந்த மாதிரிப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு அவங்க கணவரை பற்றி எனக்கு தெரியும், அவர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், நீ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு தவறான கருத்தும் சொல்லாதீங்க, 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக பேசி உட்காந்து உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்குங்க அப்படின்னு நம்மளாலேயோ இல்லை உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா, உங்களால் முடிஞ்சால் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. அப்படி முடியலை அப்படின்னா, இல்லை என்கிட்ட இதை பற்றி பேசாதீங்க, நீங்கள் வேறு யார்கிட்டையாவது போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு ஆமாம்மா அவள் அப்படி தான் பண்ணுவா, ஆமாம்மா இவன் இப்படி தான் பண்ணுவான்னு அந்த குடும்பத்தை பிரித்து விடுவாதீங்க. கண்டிப்பாக அது திரும்ப கர்மா இஸ் பூமரன், கண்டிப்பாக அது நமக்கே திரும்ப வரும். எந்த ஒரு குடும்பத்தையும் ஆமாம்மா உன் மனைவி இப்படி தான், ஆமாம்மா உன் கணவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை பிரித்து விடாதீங்க. சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்ம குடும்பம் செல்வ செழிப்போடு சிறப்போடு சீர் சிறப்போடு பல்கி பெருகி சந்தோஷமாக வாழ்வாங்க. அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா தான் நாம் சந்தோஷமாக வாழ முடியும். நன்றி, வணக்கம்.